Happy morning, children. We have completed our portion. Now we start our revision. So, especially grammar part, we are going to revise. So, in first unit, we saw that parts of speech. So, in any sentence, there are so many words. So, each word is in different type. A sentence is a group of words with meaningful order. It forms a sentence. அந்த ஒரு சென்டென்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வேர்டும் ஒரு டைப் ஆக்சுவலாக ஒரு பார்ட், அதுதான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ முதல்ல அந்த 8ம் என்னென்னு பார்க்குறோம். அண்ட் தென் ஒன்று நம்ம டீட்டெயில்டாக ஃபர்தரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? நவுன், ப்ரோனவுன், verb, adverb, adjective, preposition, conjunction and interjection. So noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction and interjections. These 8 are the parts of speech. Apart from these 8, there is determinants, articles. அது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்குறோம். ஸோ இதில் நவுன், உனக்கு தெரியும் நவுன்னா என்னென்னு. இட் இஸ் எ நேமிங் ஆஃப் எ வேர்ட். ஸோ நேம் ஆஃப் எனிதிங், நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், மெட்டீரியல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ தட் இஸ் நவுன். இப்போ உன் பேர் எடுத்துக்கிட்டேன்னா தட் இஸ் நவுன். நம்ம பிளேஸ், or living in Rayapeta, Gopalapuram, Chennai, India, Asia, anything. So place and things. The scale, book, table, chair, anything. Computer. So all things are nouns. And animals, birds comes under. So these are noun. Next, pronoun. Pronoun எடுத்துக்கிட்டேன்னா it is replacement of noun. Instead of using noun in all the sentences, we are using some other word. That word is called pronoun. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ யூ ஆர் ஸோ அண்ட் ஸோ, இல்லை மை நேம் இஸ் சொர்ணவல்லி சொல்கிறேன். அப்போ நான் அடுத்து என்னை பற்றி சொல்லும்போது ஐ எம் ஏ டீச்சர், ஐ டீச் கிராமர் லெசன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சொர்ணவல்லி ஐ எம் யூஸிங் ஐ. லைக் தட் நம்ம ஒன்றுத்துக்கு பதிலாக சொல்லும்போது we are using alternate words. That words are called pronouns. அதில் I, we, you, they, it, he, she, him, her. So these are all pronouns. Next one, verb. Verb உனக்கு ஆல்ரெடி தெரியும். Verb is a action word. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, that is verb. நம்ம யாருங்கிறது நவுன். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நவ் ஐ ஆம் டீச்சிங், யூ ஆர் வாட்சிங், யூ ஆர் லிசனிங் சம்திங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுற, அந்த என்ன பண்ணுறோன்றதுக்கு நம்ம சொல்கிற எல்லா வேர்ட்ஸுமே வேர்ப். தட் இஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ். நம்ம காலைல எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம் இல்லையா. ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் வேர்ப். வேர்ப் இஸ் எ வேர்ட் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். ஸோ நிறைய வேர்ப்ஸ் உனக்கு தெரியும். எல்லா வேர்ப்ஸ் கம், கோ, ரீட், ரைட், சிட், ஸ்டாண்ட் அண்ட் தென் ஆம், ஈஸ், வாஸ், இதெல்லாம் பீயிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பி வேர்ப்ஸ்ன்னு. ஸோ ஆம், ஈஸ், வாஸ், ஆர், ஹாவ், ஹேட் எல்லாமே வேர்ப்ஸ் தான். ஆல் ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் வேர்ப். நெக்ஸ்ட், adverb. Adverb is a modification, a word that describes or modifies a verb, an adjective or another adverb. இப்போ ஒரு வேர்ப் சொல்லிட்டோம், இட் இஸ் ஆக்ஷன் வேர்ட். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்டை டிஃபைன் பண்ணுறது ஆர் மாடிஃபை பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த வேர்ப் எப்படி இருக்குது. இப்போது ஒருத்தவங்க ஓடுறாங்க. ஸோ எப்படி ஓடுறா அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட்லி, ஷீ ரன்ஸ் குயிக்லி. இப்போது எழுதுகிறோம். ஷீ ரைட்ஸ் நீட்லி, ஷீ சிங்ஸ் ஸ்வீட்லி, he comes to school regularly. ஸோ இப்போ இதெல்லாம் அட்வர்ப். ஸோ ஒரு வேர்பு, அந்த வேர்ப் எப்படி இருக்குது,
எழுதுறா எப்படி எழுதுறா, இப்போ ஓடுறா எப்படி ஓடுறா, இப்போ பாடுறா எப்படி பாடுறா. ஸோ அதெல்லாமே அட்வர்ப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அட்வர்ப் ஆர் ends with ly. ரேர்லி, க்ளோஸ்லி, ஃபாஸ்ட்லி, ஸ்லோலி, நீட்லி சொல்கிற மாதிரி இது எல்லாமே அட்வர்ப் உனக்கு. ஸோ இந்த அட்வர்ப் மெயின்லி இட் மாடிஃபைஸ், describes a verb. But apart from that, it describes an adjective also or another adverb. அதையும் describe பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் சேம் எப்படி இந்த அட்வர்ப் வந்து வர்பை மாடிஃபை பண்ணுதோ, லைக் தட் திஸ் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுன். இப்போ நவுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இட்ஸ் அ நேமிங் வேர்ட். ஸோ அப்போ அந்த டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ஷர்ட்டு சொல்கிறோம், அது என்ன ஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட். இப்போ ஒரு இந்த ஸ்கேல் சொல்கிறேன், இந்த ஸ்கேல் லாங் ஸ்கேல். திக் புக் ஆர் பிக் புக், ஸ்மால் புக், ஸ்மால் லெட்டர். ஸோ இப்போ இதெல்லாம் உனக்கு நவுன். இப்போ இந்த ஸ்கேலுங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனை இது டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த ஸ்கேல் எப்படி இருக்குது, இட் இஸ் எ ஸ்டீல் ஸ்கேல், லாங் ஸ்கேல் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. டால் பில்டிங், பிக் ட்ரீ சொல்கிறோம் பார், ஸ்மால் கேர்ள் இல்லை ஸ்மால் புக், ஸ்மால் பாக்ஸ், தின் பாக்ஸ், பிளாக் போர்டு சொல்கிறோம் இல்லை. இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் that describes or modifies a noun. நிறைய எக்ஸாம்பிள் வேர்டு, பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ், ஸோ மெனி வேர்ட்ஸ். இப்போ பியூட்டிஃபுல் பேர்டு சொல்கிறோம், பியூட்டிஃபுல் பீகாக், இன்டெலிஜென்ட் கேர்ள், குட் பாய், பேட் கேர்ள். ஸோ கிளவர் கேர்ள் சொல்கிறோம், கிளவர் ஃபாக்ஸ் இல்லையா. ஸோ இது மாதிரி இதெல்லாம் அட்ஜெக்டிவ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷனுங்கிறது என்னென்னா, இட்ஸ் எ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் வித் நவுன் ஆர் எ ப்ரோனவுன் டு ஷோ த ரிலேஷன் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரோனவுன் டு சம்திங் எல்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸில் சொல்கிற அந்த நவுன் ஆர் ப்ரோனவுன், ஏன்னா நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ப்ரோனவுன். ஸோ அதனுடைய ஷோ த ரிலேஷன் ஆஃப் த நவுன் டு சம்திங் எல்ஸ். இப்போ அந்த நவுனை சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக் சொல்கிறேன், த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ இப்போ அந்த புக்கும் டேபிளும் உனக்கு நவுன். இது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரிலேஷன் வேர்டு ஆன் சொல்கிறோம் இல்லையா, தட் ஆன் இஸ் ப்ரிப்போசிஷன். த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் அவர் இங்கிலீஷ் புக் இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இன், ஆன், ஆஃப், அட், பை, ஃபார், ஃப்ரம், out, to, up, with, about, into, between, in front of, beside இதெல்லாம் சொல்கிறோம் பாரு, இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் உனக்கு. யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ யூ, மீ ரெண்டு நவுன் ப்ரோனவுனுக்கு நடுவில் எங்கன்றதை ஒரு ரிலேட் பண்ணுறோம் பார், இன் ஃப்ரண்ட் ஆஃப், தட் இஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ லைக் தட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னாலே என்னென்னா, இட்ஸ் கனெக்டிங் வேர்ட். கன்ஜங்ஷன் இஸ் எ வேர்ட் யூஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஒரு ரெண்டு வேர்டு ஆர் சென்டென்சஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நான் சொல்கிறேன், ஐ ஆம் சொர்ணவல்லி, ஐ ஆம் ஏ டீச்சர் சொல்கிறேன். ஸோ ரெண்டு சென்டென்ஸாக. அதையே இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் அ சிங்கிள் வேர்ட், அதை சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ஐ ஆம் சொர்ணவல்லி அண்ட் ஐ ஆம் ஏ டீச்சர். ஸோ அங்கே நான் என்ன அண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறேன். ஸோ லைக் தட், அண்ட், பட், பிகாஸ், ஆர், ஸோ, ஸ்டில், இஃப், ஆஸ், தோ, நெய்தர், நார், ஸோ, தட், எய்தர், ஆர். ஸோ இதெல்லாம் உனக்கு கன்ஜங்ஷன்ஸ் வேர்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன்னா என்னென்னா, இட் எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஃபீலிங், வெதர் இட் இஸ் ஹாப்பி ஆர் சேட், எனிதிங். நம்மளோட ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் மெஜாரிட்டி வேர்ட் பார்த்தேன்னா, இது நம்ம யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் அலாஸ், ஓ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஹலோ, வாவ், சூப் அப்படிலாம் சொல்கிறோம் பார்.
வாவ் வாட் எ பியூட்டிஃபுல் பில்டிங், வாட் எ பியூட்டிஃபுல் சாங் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே அதை யூஸ் பண்ணுறது வாவுக்கு பெருசாக ஒரு மீனிங் கிடையாது. பட் இட் எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஃபீலிங், நம்மளோட எக்ஸைட்மெண்ட், நம்மளோட ஹாப்பி அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. லைக் தட் ஏதாவது ஒரு சேடாக இருக்கா, லாஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஐயோ என்னாச்சு அப்படி சொல்கிறோம் இல்லையா? லைக் தட். ஸோ அது அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ தீஸ் 8 ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். It is noun, it's a naming word. Pronoun, instead of noun we are using some words, that words are called pronoun. Verb is a action word. Adverb, it describe or modify the verb, adjective or adverb. Adjective, it describe or modify a noun. Preposition, so it show the relation of the noun pronoun to something. Conjunction is a joining words. Interjection, to express feeling. The word which express our sudden feeling is called interjections. So these 8 are the parts of speech. Apart from these 8, we are going to see the determinants, articles. அதெல்லாம் நம்ம ஃபர்தர் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதனுடைய டீட்டெயிலாக ஒன்று பற்றி, நவுன்னா அதனுடைய டைப்ஸு, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். லைக் தட் ஒன்று பற்றியும் ஃபர்தர் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ கேர்ள்ஸ்.